ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 minute சார்ட். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சண்டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பட் நேற்று நமக்கு மார்க்கெட்ஸ் லீவ், இன்னைக்கு மார்க்கெட்ஸ் லீவ் அப்படிங்கிற காரணத்தினால நேற்று நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் அதை போஸ்ட்பான் பண்ணி இன்னைக்கு நான் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிடலாம். நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரைஸ் ஆக்ஷனோட டேட்டாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிளாட்டாக தான் இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு பெருசாக அப்போ இல்லை டவுனோ இந்த செல்லி மூவ் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் இப்போதைக்கு நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓவர் நைட்ல சேஞ்சஸ் இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 days நமக்கு லாஸ்ட் 3 days ஆக்சுவலி லீவுங்கிறதுனால லாஸ்ட் 3 daysல ஏதாவது நியூஸஸ் வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அகைன் FINDA டேட்டா போய் பார்க்கணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது FII சைட்லேருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி FIS வந்துட்டு தொடர்ந்து லாங் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் 3 days இந்த லீவ்ல லாங் பொசிஷன்ஸை குறைச்சிருக்காங்க, ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுக்கான சான்சஸாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 1 month or 1.5 months தொடர்ந்து FIIs வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மார்க்கெட் ஆப்பில். இப்போ நமக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் சைடில் திரும்பி இருக்காங்க, எஸ்பெஷலி ஆன் லாங் பொசிஷன்ஸ். அண்ட் ஆல்சோ ஷார்ட் பொசிஷன்ஸ்லையும் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்க காரணத்தினால இது நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் DIs ஆல்வேஸ் நமக்கு நெகட்டிவ்ல தான் லாஸ்ட் ஒரு 1 week போயிட்டு இருக்காங்க. அதனால அதை பற்றி பெருசாக நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அகைன் ஆப்ஷன்ஸ்ல வரும்போது பெருசாக 2 சைட்லையுமே ஒரே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி காலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் பொசிஷன் சைஸ்ல பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்காங்க. ஸோ அதனால இதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஓவராலாக பார்க்கணும்னா FIs அண்ட் DIs டேட்டா சைடில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிளாட்டான மார்க்கெட்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. டவுன் சைடில் கொஞ்சம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டே டைம் ஃப்ரேம், ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். ஸோ ஹை டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னா மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு அப்பர் சைடு மொமெண்டம். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 daysக்கு முன்னாடி எக்ஸாக்டா சொல்லணும் போன வீக் வெட்னஸ்டே அன்னைக்கு ஒரு பெரிய டவுன் சைடு மொமெண்டம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் அகைன் இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்லைட்லி ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் ஃபால் இன்னும் ரெக்கவரி பண்ணல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்லேருந்து ஒரு 300 points கிட்ட ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எய்தர் இந்த ஹையை கட் பண்ணி ஃபர்தராக அப் போகலாம். விச் இஸ் ப்ரீவியஸ் ஹைன்னு பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் 21,600 கிட்ட இருக்காங்க. ஸோ 21,600 கட் பண்ணி ஃபர்தர் ஹை போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மேலே ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் ஃபுல்லாகவே இந்த கேப்பை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போயிட்டு திருப்பி அகைன் டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ராடே மார்க்கெட்ஸ்னு பார்க்கணும். ஸோ இன்ட்ராடே மார்க்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கணும் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,500 கிட்ட இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் ஆனதுக்கு அப்புறம் 21,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்ஸ்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ்ல க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 21,500 தான். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் நீங்க காலில் போங்க. ஆல்மோஸ்ட் 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அகைன் நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலை நமக்கு ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணி முடிச்சுட்டு அகைன் ஒரு ஃபாலில் போயிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஆன் த கான்ட்ரரியா மூவ்மெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபாலில் ஒரு அப்பர் சைடில் போகணும்னா இந்த பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸாக பேசுன மாதிரி தான் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ குரூஷியல் மார்க்கெட்ஸ் நின்றுட்டு இருக்கிற பாயிண்டே சொல்கிறேன். பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அண்ட் இந்த லெவலில் கூட இதை கட் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் மேலே போயிருக்காங்க. அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் இங்கே வரும்னா இதுவும் ஒரு அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் 450 கட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் புட்டில் போகலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் அகைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்ஷல் ட்ரேட்ஸ்.